வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது ஜோதிடமித்திரன் சங்கர நாராயணன். இந்த பதிவுல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, லக்னத்தில் சந்திரன் நிற்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பலன், அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல விதி, மதி, கதி அப்படின்னு 3 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது விதி என்பது லக்னத்தையும், மதி என்பது சந்திரனையும், கதி என்பது சூரியனையும் குறிக்கிறார்கள். ஒரு ஜாதகத்தை நம்ம பொதுவாக ஆய்வு பண்ணும் போது லக்னம் வலுவாக இருந்தால் லக்னத்தை வைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், லக்னம் வலு குன்றி இருக்கின்ற பொழுது மதி என்று சொல்லக்கூடிய சந்திர ராசியை லக்னமாக பாவித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், சந்திர ராசி வலுக்குன்றி இருந்தால் கதி என்று கூறக்கூடிய சூரியன் நிற்கின்ற பாவத்தில் லக்ன பாவமாக வைத்து ஆய்வு பண்ண வேண்டும் அப்படின்னு பல மூல நூல்கள் கருத்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ லக்னத்திலேயே சந்திரன் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகுதுன்னா, விதியும் மதியம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு. சோ லக்னம் என்பது ஜாதகரை குறிக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது. அதே பாவத்தில் மதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து நிற்கின்ற பொழுது மிக முக்கியத்துவம் பெறுகிறார். இப்போ இந்த மாதிரி அமைப்பு லக்னத்திலேயே சந்திரன் நிற்கின்ற பொழுது அந்த ஜாதகர் மிகவும் அழகானவராகவும் கவர்ச்சியானவராகவும் இருப்பார். எல்லோரையும் எளிதில் கவரக்கூடிய தன்மை இவரிடம் உண்டு. இந்த ஜாதகருக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, பிற நபர்களோட பழகும் பொழுது அவர்களுடைய உணர்ச்சி என்ன மாதிரி இருக்கு, அது எப்படி இருக்குங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் பக்குவமும் இருக்கும். அதனால அதற்கு தகுந்த மாதிரி தான் பேசுவார். தன்னை மாற்றிக்கொண்டு பேசக்கூடிய திறமை அவர்களுக்கு உண்டு. எல்லோருக்கும் நண்பராகவும் நல்லவராகவும் கண்டிப்பாக இவர் இருப்பார். இவருடைய மனம் என்பது மிகவும் வலுவாக இருக்கும். அதாவது தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதில் வல்லவராக இருப்பார். அதாவது 100க்கு 90% இவர் மனசுல உள்ள அந்த டென்ஷன்ஸ் அல்லது கோபத்தை வெளிப்படுத்தவே மாட்டார். ஆனா இவருக்குன்னு ஒரு அளவுகோல் வச்சிருப்பார். அந்த அளவுகோலை தாண்டி இன்னொருத்தர் போகும் பொழுதோ அல்லது இவரை ஒருவர் அடக்கியாள வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதோ இவர் தனது உணர்ச்சிகளை கொட்ட ஆரம்பிப்பார். அப்படி பண்ணும் பொழுது ஒரு எரிமலை வெடிக்கின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுவார். இது அவருடைய ஒரு தன்மை. அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு அதிகமான ஒரு மன தைரியம், அதே மாதிரி கற்பனை திறன் எல்லாமே கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு இருக்கும். இந்த ஜாதகர் எப்பொழுதுமே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில் மிகவும் ஆர்வமாக இருப்பார். அதே மாதிரி தன்னை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் உடையவராக இந்த ஜாதகர் திகழப்படுவார். இந்த ஜாதகருக்கு அநேகமாக உடலில் இந்த கபம் சார்ந்த நோய்கள், வாத தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள், அதாவது இரத்தம் சார்ந்த நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் பிரஷர், அந்த மாதிரிப்பட்ட நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த ஜாதகர் லக்னத்தில் சந்திரன் இருக்க பெற்ற ஜாதகர் எல்லா இடத்துலையும் நல்லவராக இருந்தாலும் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் சென்டரா இருப்பார். அதாவது தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வார். தனக்கு ஒரு தேவை என்றால் அதை எப்படியாவது செய்து முடித்துக் கொள்வார். தனக்கு பின் மற்றவர்களுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.